என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. வினித் வீட்டுக்கு போயிருப்பானா இல்ல மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருப்பானான்னு தெரியலையே. 2 நாளா இங்கேயே வேலைன்னு அலைஞ்சிருப்பான். இப்ப ஃபோன் பண்ணா சரியா வருமா? டைம் ஆயிட்டு, காலையிலே பண்ணுவோம். மச்சான், இந்த புறாக்கு பேர் என்ன சொன்ன? அது அது என்ன புறா? இங்கிலீஷ் புறா. இங்கிலீஷ் புறாயா? அது ஆப்போசிட் மச்சான், ஆப்போசிட் பேரு. நாமெல்லாம் புறா பாவம்லாம் சொல்லிக்கிட்டு டெய்லி காவல் நிக்கும். அது கண்டுக்க மாதிரியே தெரியலையே மச்சான். சாதாரண புறாய கவுக்கிறதுக்கே டைம் ஆகும். இது தமிழ் புறா வேற. எவடா அவ? கிளவி பேசாம போயிரு. ஏன் கிளவி உன் வீட்டு கதவை தட்டலன்னு கவலையா இருக்கா? பாட்டி உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மட்டும் அறிவு இருக்கா? ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடு, நீ கதவை தட்டிக்கிட்டு நிக்க வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? இதே வேலையா போச்சு. 8 மணி ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டதுக்கு ரெடி ஆயிருதியா? ஆம்பளை இல்லாத வீடுன்னு என்னெல்லாம் அநியாயம் செஞ்சுக்கிட்டு நிக்கிறியா? பாட்டிமா சும்மா சும்மா சொல்லாதுங்க அப்படி ஆம்பளை இல்லாத வீடுன்னு. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். குடிக்காரா ஏன் பாட்டிமா, நீ என்ன 1 வருஷமா கிள்ளி மாதிரி ஒரு பிள்ளைக்கு வாடகைக்கு வீட்டை கொடுத்துருக்க. தனியா இருந்தா பாதுகாப்பு எங்க இருக்கு? அதுக்குதான் நாங்க டெய்லி பாதுகாப்புக்கு வரோம். கிளவி தட்டிக்கிட்டு நிக்க கதவை உடைச்சு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பாத்துக்கா. அவளே பாவம், ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. கட்டப்பட்டு உழைச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. கிளவி இப்ப எல்லாம் உழைச்சிட்டீங்கிறது உடம்புல நிக்காது. ஏ கிளவி, இப்ப நீ போறியா இல்ல பக்கத்து தெருவுல தானே உன் பேத்தி இருக்கா, அவ வீட்டுல போய் கதவை தட்டுட்டா? ஒருத்தனை கேட்க வர மாட்டானா? அதெல்லாம் நாங்க அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் கிடந்து உறங்கு. என்ன மச்சான், பியூட்டிய பார்க்க வந்தா பாட்டி சத்தம் போட்டுக்கிட்டு போகுது. சரி வா போலாம். நீ என்ன இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டே தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப போலாங்க. எங்க போயிட போறான்? இங்க தானே சுத்திக்கிட்டு கிடக்க போறான். அதுவும் சரிதான். புறா எங்க பறக்கவா போகுது? என்னம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இங்க பயப்படக்கூடாது இசை, அம்மா உன் கூட தானே இருக்கேன். இங்க நம்மள யாரும் தொல்லை பண்ண வர மாட்டான் தானேம்மா இங்க கூட்டு வந்தீங்க. இந்த அங்கிள் யாருமா? ஏன் டெய்லி நம்ம வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காவ? இசை, உன்னை நான் தைரியமான பொண்ணா தானே வளர்த்துருக்கேன். என் பொண்ணு எப்பவும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். அம்மா, நமக்கு அப்பா இருந்தா யாரும் எப்படி நம்ம வீட்டு கதவை தட்ட மாட்டாவல்ல? இசை, உனக்கு அம்மா தான். அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாமே. இங்க இருக்கவே பயமா இருக்குல்லம்மா நமக்கு. நாளைக்கு நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போலாம், சரியா? அங்க இந்த அங்கிள் எல்லாம் வர மாட்டாவளா? அங்க நம்மள யாரும் தொல்லை பண்ண மாட்டாவ. நிஜமாவா? அம்மா அங்கதான் வளர்ந்தேன். நம்மள மாதிரியே யாரும் இல்லாதவங்க அங்க நிறைய பேர் இருக்காவ. அப்பனா சரிம்மா. இசை, என்னம்மா? அம்மாவை விட்டு எல்லாமே போயிட்டு அம்மாக்குன்னு நீ மட்டும்தான் இருக்க. நீ என்ன விட்டு போக மாட்டல்ல? கடைசி வரை நீ அம்மா கையை பிடிச்சிட்டு தானே வருவ? ஆமாம்மா, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடல தான் இருப்பேன். சரி, டைம் ஆயிட்டலாம், நீ தூங்கு. தூக்கம் வர மாட்டேங்குதுமா. அம்மா உனக்காக ஒரு பாட்டு பாடட்டுமா? சரிம்மா. ஆராரோ ஆரிராரோ அம்புலிக்கு நேரி வரோ, தாயான தாய் வரோ, தங்கரக தேரி வரோ, மூச்சுப்பட்டா நோகுமண்ணு மூச்சடக்கி முத்தமிட்டேன், நிழலுப்பட்டா நோகுமண்ணு நிலவடங்க முத்தமிட்டேன், தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, அசகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே, ஆராரோ ஆரிராரோ ஆரிரோ ஆரிராரோ. ஃபாதர் என்ன சொல்லிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு? ரோஹித் என்னும் நான்
ரோஹித் எனும் நான் சாரா எனும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கின்றேன். இப்படிதானே சொன்னாரு. தூங்குறதுக்கு விடாம இது இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு தூங்காம எழும்பி இருக்கேன். இந்த ஆளுக்கு மட்டும் தூக்கம் வருதே. இன்பத்திலயும் துன்பத்திலயும் மட்டுமா? தூங்கும் போதும் ஒய்ஃப்லாம் தூங்காம இருந்தாவள்னா கதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. உங்களுக்கு யாருக்காவது சர்ச்சில் கல்யாணம் நடந்ததுன்னா எனக்கு தூக்கம் வராம இருந்ததுன்னா கதை சொல்லுவியான்னு கேளுங்க. கொரட்டை விட்டு தூங்குறத பாரு. அப்படிதான் என்னம்மா நல்ல சத்தம் போடு. அவன் தூக்கம் வராம புலம்பிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு புரண்டு படுப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்க யா தூங்கலையா? அது சத்தம் முடியாத கேட்டு ரசிச்சுட்டு இருக்குதியா? மூஞ்செல்லாம் பியாத்தவே சொல்லிட்டேன். ஏன் பியாய் மாதிரி எழும்பி இருக்க? சரி, அது இப்படிதான் அழகா சத்தம் போட்டே இருக்கான். நீ அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு தூங்கு. எனக்கு தூக்கம் வருது. ஹலோ ஏன்ல நானும் உங்கள்ட்ட இதை வாங்கி கேட்டேன். நல்ல பல்ல இடிச்சு தானே வாங்கினா தரும்போது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. தூங்கவே விட மாட்டேங்குது. வெளியே தூக்கி வைக்கலாம்ல. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு பிறகு வெளியே தானே வைக்க போறோம். வெளியே யாருக்கு தூங்க வேண்டாமா? ஆனா ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் லவ் பேர்ட்ஸ் வளர்க்காவ. இந்த மூணே வச்சுக்கிட்டு நீ பண்ணிய கூத்த பத்தியா? நான் தூங்காம இருந்தா நீங்க எழும்பி இருந்து கதை சொல்லலாம்ல. கதை சொல்லி தூங்க வைக்கலாம்ல. சாரா, கல்யாண வீட்டு வேலை எப்படி இருக்குன்னு தெரியல. 2 நாள் வீட்டுல அவ்வளவு வேலை. நாளைக்கு ஸ்டேஷன் போனோம். அதுக்கு அடுத்த நாள் தானே லீவ் போட்டிருக்கேன். விருந்துக்கு வர அன்னைக்கு இப்படி தூங்காம இருந்தானா என்ன ஆகும்? சரி, இது சத்தம் போடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. யா அது சத்தம் போடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு தூங்க விட மாட்டேன். நான் தூங்குறது வரைக்கும் நீங்களும் தூங்க கூடாது. இப்ப என்ன பண்ணணும்? அது சத்தம் மட்டும் போடக்கூடாது. மாறி என் கூடாலே இருக்கணும். சத்தம் போடாம உன் கூடால இருக்கணுமா? சரி, உங்க வீட்டுல ரப்பர் பேண்ட் இருக்கா? ஆமா இருக்கு. போய் எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டு வந்து சத்தம் போடாதோ? அதை எடுத்துட்டு வந்து 3 கழுத்துலயே மாட்டி விட்டுரு. அப்பனா சத்தம் போடாதா? போடவே செய்யாது. உன் கூடாலே இருக்கும். சத்தமே வராது வெளியே. யா ஆனா டியூப்லைட் மண்டையில ஏறிட்டு போலாம். இனிமே அததான் பண்ண போறேன். அந்தால போட்டு அத அப்படிதான் சத்தம் போட்டுட்டு இருக்கோம். நீ படுத்து தூங்கு. உங்களை எல்லாம் சென்னை டிவோர்ஸ் பண்ணணும். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன். இந்த வார்த்தை கேட்க பகலிரவா பூத்திருந்தேன். கொழுப்ப கண்டில எப்பண்டா சொல்லுவான்னு இருந்திருக்கீங்க. ஆமா, எப்பண்டா சொல்லுவேன்னா இருந்தேன். அவளும் தூங்க மாட்டா, மனுஷனையும் தூங்க விட மாட்டா. நல்லா தூங்குங்க. இனிமே நாளைக்கு டியூட்டிக்கு போவேன்ல, உடனே கூட்டு போறேன் பாரு. பகல நிம்மதியா கிடந்து தூங்குவ. என்னால அங்க போய் தூங்க முடியுமா? நல்லா தூங்குங்க. தூக்கம் தானே முக்கியம். சரிம்மா. நாம எழும்பும் போது அந்த எண்ட்ல தானே படுத்திருந்தாவ. எப்ப புரண்டு இந்த பக்கம் வந்தாவ? தூக்கத்துல நல்ல ரவுண்ட் அடிப்பாவளோ. ஆனா நைட்டு படுத்த மாதிரி தானே நம்ம எழும்பணும். தாடி பாரு. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால ஒன்னும் மறக்க முடியாது. எப்பவுமே உன் மேல நான் வச்சிருந்த அந்த காதலை இன்னொருத்திக்கு என்னால கொடுக்க முடியாது. ஆனா என்னைக்குமே நீ எனக்கு பண்ண துரோகத்தையும் நான் மறக்க மாட்டேன். என் உடம்பே அழிஞ்சாலும் உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். எனக்கு நீ பண்ண துரோகத்துக்கு எப்பவும் எவளையும் கல்யாணமும் பண்ண மாட்டேன். எவளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீ பண்ண துரோகத்துக்கும் சேர்த்து எனக்கு நானே தண்டனை கொடுக்கேன். விக்கி, விக்கி, உள்ள வாங்கம்மா. அப்படி என்னதான் இருக்கு அந்த போட்டோல? சீக்கிரம் குளிச்சிட்டு வா மக்களே, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல. நீங்க போங்கம்மா, நான் வாரேன். ஆட்டமா, சீக்கிரம் வா.
எப்ப எழுமனா? என்ன பேப்பர் இது? கவிதை மாதிரி தெரியுது. என் வானில் வானவில் கூட ஒரே வண்ணத்தில் தான் இருந்தது. நீ வந்த பின் தான் அது 7 வண்ண வானவில் ஆனது. குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே புருஷா. ஏக்க நாளைக்கு விருந்துக்கு போனோம்ல, இன்னைக்கு எல்லார்கிட்டயும் சொல்லலாண்டாமா? இப்பதானே விடுஞ்சிருக்கு. எல்லாரும் எழும்பி வேலையிலேயே தொடங்கிருக்க மாட்டாவ. ஒரு சாயங்காலம் போல போய் சொன்னா போதும். வேலைகளுக்கு போறவி வீட்டுல இருக்க மாட்டாவேலாம். எப்படியும் நாளைக்கு விருந்துக்கு போறது தெரியும். யார கூப்பிடுவோம் அப்படின்னு தெரியும்ல எல்லாருக்கும். அதான் சரிதான். பிரியா எழும்பிட்டியா? ஆமா அத்தா, டைம் ஆயிட்டல. டைம் ஆயிட்டா? இன்னமும் கொஞ்ச நேரம் கூட தூங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு வீட்டுல விசேஷம் எடுத்தா சும்மாவா? எப்படியும் 3-4 நாள் தூங்குறது கிடையாது. அதான் எல்லாம் முடிஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் கூட தூங்கிட்டு வந்திருக்கலாம்ல. பரவாயில்ல அத்தா, 1/2 மணி நேரம் கூடல தான் தூங்கிட்டேன். 1/2 மணி நேரம் கூட தூங்குனியா? இங்க பாரு பிரியம்மா, கொஞ்ச நாள் தான் நல்லா தூங்க விடுவாவ. 1 மாசம் கூட போனதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் கூட தூங்குனா மாமியார் குடும்பம்னா என்னன்னு காட்டிடுவாவில்ல. என்னக்கா நான் சொல்லது உண்மைதானே? இந்த வீட்டுல பொம்பளை பிள்ளையே கிடையாது. என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் ஆவன் நானே காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். பிரியா, ரொம்ப நேரம் தூங்குனா நான் ஏதாவது சொல்லிடுவேணும் அப்படின்னு நீ நினைக்காத. உனக்கு எப்ப எழுமனேன்னு தோணுதோ அப்ப எழுமனா போதும். சரிம்மா. அவன் என்னமே எழும்பலையா? இல்லம்மா, தூங்கிட்டு தான் இருக்காவ. 2 நாள் தூங்கி இருக்க மாட்டாங்கல்ல. எப்படியும் இன்னமும் 1 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க. அதான் தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். சரி பிரியா, பேப்பர் வந்திருக்கு, வேணா பேப்பர் படிச்சுட்டு இரு. மாதிரி ஹாலில் டிவி ரிமோட் இருக்கு, வேணா டிவி பாத்துக்கா. அப்படியே இல்லையா, வீட்டு பின்னாடி நிறைய செடி நட்டு விட்டுருக்கு. தோட்டம் எல்லாம் பெருசா இருக்கு, போய் சுத்தி பார்த்துட்டு வா. எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? நாங்களே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எழுப்பணும். காஃபி மட்டும் போட்டு வச்சிருக்கு. இனிமே சஞ்சய் அப்பா வந்ததுக்கு பிறகு காஃபி கொடுத்துட்டு அடுத்த வேலையை தொடங்கிடலாம். நானும் ஏதாவது பண்ணட்டுமா? பிரியா, ஒன்னும் தேவையில்ல, நீ எங்க போயிரு. அம்மா நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். நல்ல பொண்ணு வா. பிரியா, இங்க குளிச்சுட்டு தான் வரணும், பிரஷ் பண்ணிட்டு தான் வரணும்னு யாரும் ரூல்ஸ் போடல. நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. முத நாளே வந்து நான் வேலை செய்யன்னு சொல்லியல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ போய் பேப்பர் படி, அப்படி இல்லாட்ட டிவியை பாத்துட்டு இரு. அம்மா, ஏமா எழுப்பிட்டியா? எனக்கு ஒரு கப் காஃபி. அந்த வாரமா கண்டி இந்த பையல ஒரு நாள் எழுப்பி வந்து காஃபி கேட்டிருப்பானா? உறங்கி கிடக்க இடத்துல கொண்டு வைக்கணும். ரூம்ல ஆளு தேடி பார்த்திருப்பான். அவன் இங்க எல்லாம் நிக்க தேடி வந்துதானே ஆகணும். காஃபி கூட உன்கிட்ட கேட்டது கிடையாது. எப்படியும் இங்கதான் நிக்கான்னு தெரியும்ல. பிரியா, கப்ல ஊத்தி தான் மக்களை வச்சிருக்கேன், கொண்டு கொடுத்துட்டு வா. ஈக்கா, நீ வேணா காஃபியை கொண்டு கொடுத்து வரான், என்ன சொல்லான்னு பாப்போம். சும்மா இரு, என் பிள்ளை அவளை தேடி தானே வந்திருக்கான். அத்தை, என்ன பிரியா, காய் ஏதாவது கட் பண்ணனா எடுத்துட்டாங்க, நான் கட் பண்ணி தாரேன். விட மாட்டியே? ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சிருக்கு, அதை வேணா கட் பண்ணிட்டு இரு. காஃபி. பிரியா, நீங்களா? காஃபி கேட்டையில சஞ்சய், டப்படி. இவன் எங்க போயிட்டா? என்ன மேடம்? ஹலோ. ஏன் ஆளே காணல, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? நான் வந்து காய் வெட்ட போறேன். எப்ப எழுமனா? ஓய், இப்ப இந்த கேரட்டா முக்கியம்? கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லதில்ல. ஏன் பிரியா, காலையில லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்க? நானா? இல்ல, பக்கத்து வீட்டு பிள்ளை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். சஞ்சய், எனக்கு கோவம் வரும். விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாதுங்க, சொல்லிட்டேன். என்கிட்ட பிரியாக்கு கோவப்படவே தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது எக்ஸ்பிரஷன் பலமா இருக்கலாம். இருக்கு உங்களுக்கு. பாத்து வெட்டு, கையில வெட்டிட்டு போகுது. நீங்க பார்க்காம இருந்தாலே நாங்க சரியா தான் கட் பண்ணுவோம். இப்ப நான் பார்க்கதான் வேணா ஆயிட்டு பத்தியா? காலையில இருந்து என் கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கலாம். நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நல்லா பாரு. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீட்டெல்லாம் நல்லா சுத்தி பார்த்தாச்சா? நான் முன்னமே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ல. வந்திருக்கமா, ஆனா சுத்தி பார்த்ததெல்லாம் கிடையாதுல்ல. இங்க பின்னாடி தோட்டம் எல்லாம் இருக்கா? ஆமா, காலையிலே அப்பா தோட்டத்துக்கு தான் போயிருப்பாவ. இங்க செடி எல்லாம் நிறைய வச்சிருக்காவளா? ஆமா. ஏன்? அப்பனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா? இப்பே போலாம். இப்பெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் தாண்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு போலாம். கல்யாணம் ஆகி 1 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளால வேலை வேலைன்னு ஆயாச்சு. நீங்க இங்கிருந்து போங்க மாமா, அத்தை அம்மா எல்லாம் இருக்காவல்ல. பெயர் பத்துக்கா, காலையில லெட்டர் எழுதி வச்சு மனுஷனை கிறுக்காக்கிட்டு இவ கேரட் வெட்டிட்டு இருக்காவ. வேறென்ன வேண்டும், ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மீதியாய் வைப்பேனே, சொல்லவும் கூட வேண்டாம்.